உன்னால் சிரித்தவர் 1000 பேர் இருக்கலாம். உன்னால் அழுதவர் ஒருவரும் இருக்கக்கூடாது. உன்னால் வாழ்ந்தவர் இருக்கலாம். உன்னால் வீழ்ந்தவர் இருக்கக்கூடாது. உன்னால் உயர்ந்தவர் இருக்கலாம். உன்னால் தாழ்ந்தவர் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். அவர்களை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே. வாழ்க்கை மிகவும் அழகானது. அதை நீங்கள் ரசிக்க தயாராக இருந்தால் அது உங்களுக்கு அழகான ஓவியத்தை காட்டும். நீங்கள் அதை பார்த்து கவலைப்பட்டால் அது உங்களுக்கு நரகத்தை காட்டும். வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிப்பவர்களுக்கு தான் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு கல்லை எடுத்து குளத்தில் எறிந்து பாருங்கள், அது அந்த தண்ணீரை கலக்கிவிடும். அதே போல் ஒரு கல்லை இரும்பின் மீது எறிந்து பாருங்கள், அந்த இரும்பானது கல்லையே உடைத்துவிடும். நாமும் கலங்கும் குளமாக இல்லாமல் பிரச்சனைகள் என்னும் கல்லை உடைக்கும் இரும்பாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது கல் போன்றது. அதை கண்ணருகில் வைத்து பாருங்கள், அது உலகையே மறைத்துவிடும். அதுவே அந்த கல்லை தூரமாக வைத்து பாருங்கள், அந்த கல் இருக்கும் இடமே தெரியாது. இவ்வளவுதான் வாழ்க்கை. தடுக்கி கீழே விழும்போது 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. தப்பான இடத்துல கால் வச்சா விழுந்துதான் ஆகணும். விழுந்துட்டா தூக்கி விட எவனும் வரமாட்டான். நீயே தான் எழுந்து நிக்கணும். பணம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நம்ம கொடுப்பாங்க. பணமும் இல்ல, நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுதான் உண்மை. அன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் வந்துட்டு அப்படின்னா ஒரு தன்மான உணர்ச்சியை வந்துட்டு அப்படின்னா தட்டி எழுப்பக்கூடியது. அப்போ அது வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்லுவோம், வெறி வரணும். அவமானப்பட்டம் அப்படின்னா வெறி வரும். அந்த வெறியை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நான் யாருங்கிறத வந்துட்டு அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் மேட்ச். ஒருவர் மீது நாம் பாசம் வைப்பது தவறில்லை. ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் நாம் எந்த உறவும் தேவையில்லை என்று விலகி போக காரணம் கோபமோ வெறுப்போ அல்ல. இன்னொரு முறை துரோகத்தையும் அவமானத்தையும் பார்த்து நம் தன்மானத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக. வாழ்க்கையில் பலரது உறக்கமில்லா இரவுகளுக்கு சிலரது இரக்கமில்லா துரோகங்களே காரணம்.